அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த செவ்வாய் தோறும் வழங்கப்பட்டு வரக்கூடிய ரியாலு சாலிஹின் தொடரிலே 13ஆம் பாடத்தினூடாக பாப் கஸ்ரா துருக்குல் ஹைர், அதாவது இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய நன்மைக்கான வழிகள் பல வகைப்படும், நன்மைக்கான வழிகள் பல வகைப்படும் என்ற ஒரு தலைப்பிலே இமாம் அவர்கள் தரமான முக்கியமான எங்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய அழகான செய்திகளை எங்களுக்கு பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹும் மக்ஃபிர்லஹு, அல்லாஹு தாலா அன்னாருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விசாலமான சொர்க்க பாக்கியத்தை அல்லாஹ் இமாம் அவர்களுக்கு வழங்கி வைக்க வேண்டும். உண்மையில் இந்த சமூகத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு சொத்து தான் இந்த ரியாலு சாலிஹ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம். இதில் இமாம் அவர்கள் எங்களுக்கு முக்கியமான பாடங்களாக தலைப்புகளை இட்டு வந்து 13வது பாடமாக பாப் பயான் கஸ்ரா துருக்குல் ஹைர், அதாவது நன்மைக்கான வழிகள் பல வகைப்படும். நிறைய வழிகளில் நன்மை அடையலாம். வெறுமனே நெத்தி கறுக்கிறதால மட்டும்தான் நன்மை நினைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கறது தான் நன்மை நினைக்கிறோம். அப்படி அல்ல, நிறைய வழிகள் இஸ்லாம் சொல்லியிருக்கு. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு நன்மைக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ள வழிகள் பல வகை. அந்த வழிகளை இமாம் அவங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இதில் முதலாவதாக இமாம் அவர்கள் இந்த பாடத்துக்கு அழகான தலைப்பை போட்டு இந்த பாடத்தில் நோக்கத்தை பொறுத்த மட்டுக்கும், அதாவது இஸ்லாம் நன்மைன்றது ஒரு குறுகிய வட்டத்தில் நோக்கல்ல. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து, தர்மம் மட்டுமல்லாமல் சின்ன சின்ன நல்ல செயல்கள் கூட எங்களுக்கு நரகத்தில் இந்த ஈடேற்றம் பெற்று சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் இமாம் அவர்கள் முக்கியமாக உள்ளடக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் 3. சூரா பக்ரா 197 வசனத்தை போடுறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ். நீங்கள் என்ன தான் நன்மையை செஞ்சாலும், நீங்கள் நன்மையாக எதை நீங்கள் செஞ்சாலும், ஹைரில் எதைத்தான் நீங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நீங்கள் செய்கிற நன்மை எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இஹ்லாஸ், உள தூய்மையோடு நன்மையை நாடி எதை நீங்கள் செஞ்சாலும் அது நன்மையாக நீங்கள் எதை செஞ்சாலும் அல்லாஹ் அதை அறிஞ்சவனாக இருக்கிறான். சூரா ஜல்சலா சூறாவில் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. உங்களில் யார் அணு அளவு நன்மையை யார் செஞ்சோ நிச்சயமாக அதை அவர் கண்டு கொள்வார். அதையும் போடுறாரு. அதாவது நன்மைகளுக்குரிய வழிகள் பல வகை. 3ஆவதாக போடுறாங்க, மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி. யார் நல்லதை செய்கிறாங்களோ அது அவனுக்குத்தான். இந்த 3 வசனங்களை இமாம் அவர்கள் இட்டு இந்த குர்ஆன் வசனங்கள் சம்பந்தமாக சுருக்கமான ஒரு பார்வை எங்களோட பேசுகிறாங்க. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரியாலு சாலிஹினுக்கு சொல்ல போகிற இந்த தலைப்பில் இமாம் அவர்கள் எங்களோட பேச போகிற செய்தி என்னென்னு சொன்னார். அதாவது ஃபதுலுல்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை விசாலமானது. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, நன்மைக்கான ஹைருக்கான சபீல்கள், ஹைருக்கான துருக்குகள், நல்லதுக்கான வழிகள் பல வகையாக இருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹு தாலா அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ரஹ்மா, கருணை. அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் ஒரு வழியை மட்டும் வைக்கல. இமாம் அவங்க சொல்ல வர செய்தி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹு தாலா ஒரு வழியை மட்டும் வைக்கல, ஆயிரக்கணக்கான வழிகள் அல்லாஹு தாலா வச்சிக்கிறான். ஆயிரக்கணக்கான வாசல்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு திறந்துட்டிக்கிறான். சரியா? ஒரு வழியில் செல்ல இயலாதவன் இன்னும் ஒரு வழியை தேடிக்கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ். இமாமா கொடுக்குற அழகான விளக்கத்தை பாருங்கள். அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா ஒரு வழியை வைக்கல, பல வழிகளை வச்சுக்கிறான். உனக்கு இந்த வழியில் உனக்கு போக இயலாண்டா இன்னும் ஒரு வழி எல்லாம் வச்சுக்கிறான், அந்த வழியில் உனக்கு போக இயலாண்டா இன்னும் ஒரு வழி எல்லாம் வச்சுக்கிறான். ஆக துருக் கசீரா, பாதைகள் பல்வேறுபட்டது, அதிகமான பாதைகள்லாம் வச்சுக்கிறான். என்னத்துக்குன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு பார்க்கலும் அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு தான் தஸ்பீஹ் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, தொழுகிறது. படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு, படைப்பினங்களுக்கு நாங்கள் செய்கிற நன்மை என்று சொன்னால் அந்த படைப்பினங்களுக்கு நாங்கள் உதவுறது, சலாம் சொல்கிறது,
கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களோட பொருள்களை தூக்கி கொடுக்கறது, இதெல்லாம் சொர்க்கத்துக்குள் போகிற வழிகள். அடிக்கடி சொல்கிறது தான், பூனைக்கு உணவு கொடுக்காமல் கட்டி வச்சவள் நரகத்துக்கு போனால், இபாதத்து செஞ்சு நரகத்துக்கு போனால், நடத்த கட்ட விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணியை கொடுத்து சொர்க்கத்துக்கு போனாள். அல்ல எங்கே வச்சுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியா. இவ்வளோ பார்க்கணும் சின்ன செயல் மகத்தான கூலியாக இருக்கும். ராயித்து ரஜிலன் எத்தகல்லபு ஃபில் ஜன்னா, நான் ஒரு மனுஷனை கண்டேன் சொர்க்கத்தில் பிறண்டு ஜொல்லியாக ஃபன் எடுத்து படுத்து கொண்டிருக்கிறார். பெருசாக ஒன்றும் இல்லை, 3 மணி கிழமை தஹஜ்ஜுத் தொழுவும் இல்லை, அல்லது பெருசாக குர்ஆனை பற்றி ஓதிக்கொண்டிருக்கவும் இல்லை. என்ன? ஃபீ ஷஜரத்தின் கதாஹா ஃபீ ظஹ்ரி தரீக், ஃபீ ஷஜரத்தின் கதாஹா ஃபீ ظஹ்ரி தரீக், பாதையில் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய, நோவினைப்படுத்தக்கூடிய, துன்பம் தரக்கூடிய ஒரு மரத்தை கண்டு இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தாமல் ஓய மாட்டேன் என்று சொல்லி மரத்தை வெட்டி ஓரமாக்கினான். இந்த மரத்தை வெட்டி ஓரமாக்கி போட்டதால் சொர்க்கத்தில் கண்டேன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சின்ன செயல் பெரிய கூலி. இந்த சின்ன செயலுக்கு அல்லாஹ் கொடுத்து நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும், நாங்கள் கணக்கு எடுத்து பார்க்காத ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை கொடுக்குற கூலி மகத்தான கூலியாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் என்னென்னு யோசிச்சிருப்போம். பாதையில் அடிபட்டு இழுத்து கொண்டு போட ஒரு நாய், பாதையில் அடிபட்டு இழுத்து கொண்டு போகப்பட்ட ஒரு பூனை, இன்னும் கொஞ்சத்தில் பார்த்தா இன்னும் வாகனங்கள் பெய்த்து சப்பழிஞ்சு குடலெல்லாம் வேடை எல்லாம் வெளியில் வந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு உங்களோட வாகனத்தை நிப்பட்டி போட்டுட்டு அந்த நாயை கொஞ்சம் நீங்கள் இழுத்து ஓரமாக போட்டு, குழி தோண்டி பதக்கல்ல, இழுத்து ஓரமாக போட்டுறீங்க. இது கூட ஒரு சுருக்க பாக்கியமாக்கிறது. நீங்கள் பாதையில் நடந்து போகிறீங்க, நீட்டி கொண்டிருக்கிற ஒரு முள், ஒரு கல், ஒரு இரும்பு துண்டு, இதை நீங்கள் கண்டு அப்புறப்படுத்துறீங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது கூட எங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள பாதையாக இருக்குது. நாங்கள் வெறுமனே நெத்திக்கு அறுக்க வைக்கிறதுலையும் காலில் கரக்கட்டை விடுகிறதுலையும் முசல்லா போட்டு அந்த முசல்லால் தொழுது அப்படி அடையாளம் நிற்கிறதுலையும் குர்ஆனை பிரட்டி 20 வருஷமாக இந்த குர்ஆனை ஓதுறேன், இதில் மட்டும் சொர்க்கத்தை தேடுறோம். அதில் மட்டுமல்ல சொர்க்கத்துக்குள்ளேயே பாதை விசாலமானது. அதெல்லாம் எங்கே வச்சுக்கிறேன் எனக்கு தெரியா. தர்மம் செய்கிறது இருக்கலாம், ஒருத்தருக்கு அறிவுரை கூறுறது இருக்கலாம், கல்வியை மார்க்கத்தை போதிக்கிறதுல இருக்கலாம், பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுக்கறது இருக்கலாம், நாவை அடக்கிறதுல இருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிற விளக்கம் இல்லை, இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய தங்கமான விளக்கங்கள். ஆக உறவுகளே, இந்த பாடத்தினூடாக நாம் பெற வேண்டிய பாடம், அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் தந்த அளப்பெரிய சந்தர்ப்பம், நன்மைகள் அதிகமாக செய்கிறதுக்கு இஸ்லாம் தந்த மிகப்பெரிய சந்தர்ப்பம்தான் இந்த வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களையும் கடைசி மூச்சு வரைக்கும் நல்ல செயல்களில் போட்டு நன்மைக்குரிய பாதைகள் பல வகையில் இருக்குது. அது வெறுமனே தொழுகையோடு ஜக்காத்தோட ஹஜ்ஜோடு மட்டுமில்லை, அது எல்லா சிரிப்பும் கூட எனக்கு சொர்க்கத்துக்குள்ள பாதையாக இருக்கிறது. ஒத்தனுக்கு செய்கிற சின்ன உதவி கூட எனக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள பாதையாக இருக்கிறது. ஒரு 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 தாகித்தவனுக்கு கொடுக்குற தண்ணி சொட்டு கூட எனக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள பாதையாக இருக்கிறது. எங்கே வச்சுக்கிறேன்னு தெரியா. சொர்க்கத்தை தேடுவோம், நல்ல செயல்களை போட்டி விடுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டான அழகான ஒரு தலைப்பில் இமாமார்கள் தொகுத்திருக்கிற ஹதீஸ்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் 117வது ஹதீஸினூடாக உங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.